வணக்கம் மக்களே. தேமுதிக தலைவரும் தமிழ் சினிமாவினுடைய மூத்த நடிகருமான கேப்டன் விஜயகாந்த் அவர்களினுடைய மறைவு சினிமா திரையுலகத்தில் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழக மக்களையுமே மிகப்பெரிய சோகத்திற்கு உள்ளாக்கியிருக்கு. கேப்டன் விஜயகாந்த் அவர்களினுடைய மறைவு செய்தி வெளிவந்த அடுத்த நொடியில் இருந்தே தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அவருடைய ரசிகர்கள், தொண்டர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுது தங்களுடைய இரங்கல் செய்திகளை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னையில் இருக்கக்கூடிய அவருடைய கட்சி அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருக்க அவருடைய உடலை பார்க்குறதுக்கு அந்த அலுவலகத்தை சூழ்ந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் நின்றுட்டு இருக்காங்க. அவங்க கண் கலங்கி கதறி அழக்கூடிய காட்சிகள் தொலைக்காட்சிகள்லையும் ஊடகங்கள்லையும் ஒளிபரப்பு செய்யப்பட்டு பார்ப்போர் அனைவரையுமே கண் கலங்க வச்சிருக்கு. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கடந்த சில வருடங்களாகவே உடல்நலக்குறைவால் மிகவும் பாதிக்கப்பட்டு பல நாடுகளில் பலதரப்பட்ட சிகிச்சைகள் பல மருத்துவமனைகளில் அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அவ்வப்போது உடல்நலம் திரும்பி வீட்டுக்கு வந்தாலும் கூட அடுத்தடுத்து அவருக்கு நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருந்துச்சு. கடந்த சில வருடங்களுக்கு முன்னால் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய கால்களுக்கு இரத்த ஓட்டம் சரியாக போகவில்லை அப்படின்னு சொல்லி அவருடைய கால் விரல்களை வெட்டி எடுத்தாங்க. அடுத்தடுத்து அவருக்கு ஏராளமான நோய்கள் இருப்பதை கண்டுபிடிச்சு ஒவ்வொன்றா சரி பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போது இருந்தே கேப்டன் விஜயகாந்த் அவர்களினுடைய அந்த உடலானது நிலை குலைய ஆரம்பித்தது. அடுத்தடுத்து உடல்நிலை குறைந்து அவருடைய உருவத்தை பார்க்குறதுக்கே அவருடைய தொண்டர்களுக்கு முடியலை. அந்தளவுக்கு அவருடைய உடலே நிலை குலைஞ்சு போச்சு. சில வாரங்களுக்கு முன்னால் பார்த்தோம் அப்படின்னா திடீர்னு மீண்டும் உடல்நலக்குறைவின் காரணமாக மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 15 நாட்கள் அவருக்கு தொடர்ந்து சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டுச்சு. அதிலிருந்து விடுபட்டு வீட்டுக்கு வந்து ஓய்வெடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் எல்லோருமே நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. சில நாட்களுக்கு முன்னால் நடந்த தேமுதிகவினுடைய கட்சி பொதுக்கூட்டத்தில் கூட விஜயகாந்த் அவர்கள் சர்க்கரை நாற்காலியில் வந்து கலந்துக்கிட்டார். ஒரு புறம் விஜயகாந்த் அவர்களை பார்த்த சந்தோஷம் தொண்டர்களுக்கு இருந்தாலும் கூட அவருடைய அந்த நிலைமையை பார்த்து பலரும் கண் கலங்கி போனாங்க. இருந்தாலும் விஜயகாந்த் அவர்கள் மருத்துவமனையிலேருந்து திரும்பி வந்துட்டார், ஓய்வெடுத்து திரும்பி வந்து சந்திப்பார் அப்படின்னு எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் திடீர்னு நேற்றைய தினம் மாலை பார்த்தோம் அப்படின்னா மருத்துவமனையில் மீண்டும் அனுமதிக்கப்பட்டார். அங்கே தொடர்ந்து சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து போயிருக்காரு. சினிமா திரையுலகத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் செய்யாத சாதனைகளே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஏராளமான விஷயங்களை செஞ்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவரை தேடி வரக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்கள முதல்ல வயிறார சாப்பிட வச்சு அதுக்கப்புறமா அவங்களுடைய குறைகளை கேட்டறிஞ்சு அவங்களுக்கான உதவிகளை செஞ்சு அனுப்பியிருக்காரு. மக்கள் மட்டும் இல்லாமல் சினிமா திரையுலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கீழ்நிலை உதவியாளர்களுக்கும் இவர் ஏராளமான உதவிகளை செஞ்சுருக்காரு. அவங்களுடைய உரிமைகளை அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. சினிமா மட்டும் இல்லாமல் அரசியல்லையும் கால் தடம் பதிச்சு தான் சந்தித்த முதல் தேர்தலிலேயே எதிர்க்கட்சி தலைவராக உருவெடுக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஏராளமான மக்கள் ஆதரவு இருந்துச்சு. ஆனால் அடுத்தடுத்து அவரை சமூக ஊடகங்களில் சமூக வலைதளங்களில் பார்த்தோம் அப்படின்னா கேலி சித்திரமாக கொண்டு வந்து அவரை ஒரு குடிகாரராகவும் அவரை ஒரு பைத்தியக்காரராகவும் சித்தரித்து அவருடைய அந்த பெயரையே கெடுத்தாங்க. அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுச்சு. ஒரு கட்டத்தில் அரசியலில் இருந்தே ஒதுங்கிட்டார். இன்றைக்கி அனைத்து மக்களுமே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அரசியலில் இருந்திருந்தால் மக்களுக்கான பல விஷயங்கள் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜயகாந்த் அவர்களினுடைய புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து மக்கள் தங்களுடைய இரங்கல் செய்திகளை தெரிவிச்சிட்டு வராங்க. விஜயகாந்த் நடித்த திரைப்படங்களில் உங்களுக்கு எந்த திரைப்படம் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க.